உலகில் பிரச்சினை இல்லாத மனிதர்களையே காண முடியாது இருக்கின்றது. அவர்களின் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு மருந்து ஒன்றுதான், அது நல்லறிவை பயன்படுத்தல் என்பது. இது ஞானம் பெற்ற ஞானிகளின் கருத்தாகும். இன்று முத்தியா சுவாமிகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு எவ்வாறு காணலாம் என சூசகமாக சொன்னவற்றை நான் புரிந்து கொண்ட முறையில் தெளிவாக்கிக் கொள்ள நினைத்தேன். இல்லறத்தனாக இருந்தாலும் துறவியாக இருந்தாலும் பிரச்சனைதான். இல்லறத்தானுக்கு துன்பம், கவலை, நோய், வேதனை பிரச்சனையாக அமைந்து விடுகிறது. இவை வராமல் தடுப்பது எவ்வாறு என்பதுதான் துறவிக்கும் பிரச்சனை. இல்லறத்தான் வந்தவின் பிரச்சனைக்கு மருந்து தேடுகிறான். துறவி பிரச்சனை வராமல் தடுப்பதற்கு மருந்து தேடுகின்றான். அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லோருடைய பிரச்சனைகளுக்கும் காரணம் ஐம்பொறிகளும் ஐம்புலன்களும் தான். ஐம்பொறிகளையும் ஐம்புலன்களையும் சரியாக முகாமை செய்தால் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்பதே முத்தியா முனிவர் கருத்து. முகாமித்துவம் செய்வதற்கு கருவி வேண்டும், அதற்கான திட்டம் வேண்டும், தேவையானவற்றை ஒழுங்கமைத்தல் வேண்டும், அதன் பின்னரே செயல்படுத்தல் வேண்டும். செயலின் பொறுப்பை சீர்தூக்கி பார்த்து பிழை இருந்தால் நெறிப்படுத்தல் வேண்டும். இவை மானிடருக்கு பெரிய வேலை இல்லை. எல்லா பிறவிகளையும் விட மாந்தரை ஒரு அறிவு கூடுதலாக இருக்கத்தக்கதாகவே ஆன்மாவின் சூழலையும் உறைவிடத்தையும் கடவுள் ஆக்கி தேவையான வசதிகள் எல்லாவற்றையும் படைத்து வைத்திருக்கின்றார். சரியாக பயன்படுத்த வேண்டியது மாந்தரின் கடமையாகும். அப்போது எல்லோரின் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். ஆன்மா உறையும் வீட்டில் ஐம்பொறிகள் உள்ளன. ஒரு பொறியை மூடக்கூடியதாக வைத்துள்ளார், மற்ற பொறிகளை மூடாமலே வைத்துள்ளார். மற்றொரு பொறி மறைவாக வைக்கப்பட்டுள்ளது. அது அறிவு கண் அல்லது ஞானக்கண் எனப்படுகிறது. கண்களை மூடிக்கொள்ளலாம். நாக்கு பூட்டி அறைக்குள்ளே இருக்கின்றது. காது மூக்கும் செவிகளாலும் கைகளாலும் பொத்திக் கொள்ளலாம். தோல் அல்லது சருமத்தை இலகுவாக மூட முடியாது. கடவுள் ஒவ்வொன்றின் இயல்பறிந்து அவற்றை பயன்படுத்துவோருக்கு உதவும் பொருட்டு இத்தன்மைகளை ஏற்படுத்தியுள்ளார். நாக்கு மிக பயங்கரமானது. மனித தீர்மானங்களில் மிகுந்த பாதிப்பை கொடுப்பது நாக்கு என்பதால் பல்லுகளால் காக்கப்பட்ட கோட்டைக்குள்ளே மூடியே வைத்துள்ளார். கண் மிக வேகமானது என்பதால் சடார் என மூடத்தக்கதாக கதவுகளை வைத்துள்ளார். மூக்குக்கும் செவிக்கும் அவ்வாறான கட்டுப்பாடில்லை. அதனை மனம் என்னும் திறப்பை கொண்டு பூட்டி வைக்கலாம். தோலின் தொடுகையை மனமென்னும் ஆயுதத்தால் தடுக்கலாம். இந்த 5 உறுப்புகளுமே துன்பத்துக்கும் கவலைக்கும் விபத்துகளுக்கும் நோய்களுக்கும் காரணம். அவற்றை சரியாக முகாமை செய்ய போதிய வாய்ப்பையும் கடவுள் வைத்துள்ளார். அறிவே பிரச்சனைக்கு தீர்வு மருந்தாக அமையும். தன் அனுபவ அறிவும் மற்றவர் கொடுக்கின்ற அனுபவ அறிவுகளும் சேர்ந்ததே முகாமைத்துவ ஆற்றலை கொடுக்கும். காதை எப்போதும் திறந்தபடி வைத்திருக்க வேண்டும். எவர் எதை சொல்லுகிறார் என பார்க்க வேண்டுமே தவிர அவர் சொன்னதை தேவ வாக்காக எடுக்கக்கூடாது. நீர் சேர்த்த அறிவை பயன்படுத்தி சிந்தித்து நீர் நல்ல தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை எதனை பார்க்கக்கூடாது, எதனை கேட்கக்கூடாது, என் உடலை வருடக்கூடாது, எதனை முகரக்கூடாது, எதனை பேசக்கூடாது என்பதை நீர் பெற்ற அனுபவத்தையும்
மற்ற அறிஞர் பெற்ற அறிவுகளின் உதவியையும் கொண்டு நீர் சரியான முகாமை தீர்மானத்தை எடுக்க வேண்டும். சரியாக உன் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்தி நல்ல தீர்மானத்தை மேற்கொள்ள நல்ல அறிவை நீர் பயன்படுத்தினால் உனக்கு மனித பிறவிக்குரிய கடவுளின் விசேட அளிப்பான ஞானக்கண் உதவியாக அமையும். அப்போது நீர் எதனையும் துறக்காமலே இல்லற இன்பத்தை அளவோடு சுவைப்பது மட்டுமன்றி மற்றவருக்கும் உன்னால் துன்பமோ கவலையோ நோயோ வேதனையோ அடையாமல் அவர்களும் மகிழ்ச்சியாக வாழ வகுக்கும். அதாவது உன் அற வாழ்க்கைதான் ஐம்புல முகாமைத்துவமும் புல அடக்கமும். அது துறவரம் அல்ல, இல்லறமாகும். ஒருவர் உன்னை தொடுவதால் உன் உணர்வுகள் கிளர்த்தெழுந்து விபரீதமாகுமென கண்டால் அவர் தொடாமல் இருப்பதற்கு நீர்தான் முயற்சி செய்ய முடியும். இதனை நுகர்வதால் உண்பதால் உன் உணர்வுகள் அதன் நுகர்வுக்கும் துன்ப நிகழ்வுக்கும் விட்டு செல்லுமோ அவற்றை தவிர. எதனை பார்ப்பதால் உன்னால் உன் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றதோ அதனை பார்ப்பதை தவிர. இதற்கு முன் நீர் கடந்து வந்த கால நேர அனுபவ அறிவும் மற்றவர் எடுத்துக்காட்டும் அனுபவ அறிவுகளையும் வைத்துக்கொண்டு அறநெறி காக்கும் முகாமை தீர்மானங்களை நீரே எடுக்க வேண்டும். அதற்கு நீர் மீண்டும் மீண்டும் இடைவிடாது பயிற்சி மேற்கொண்டு உன் முகாமை தீர்மானங்களை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு ஞானிகள் செய்து நிரூபித்து காட்டிய மருந்தான தியான பயிற்சி விஞ்ஞானிகளாலும் அங்கீகரிக்கப்படுகின்றது. தியானம் என்பது பெரிய வேலை ஒன்றும் இல்லை. நீர் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மன விருப்பத்தோடு உறுதியாக தவறுகள் வராதவாறு மிகுந்த சிரத்தையுடன் செய்யும்போது நீர் மற்ற எல்லாவற்றையும் மறந்து விடுகிறீர். உன் காதுகளுக்கு இசை கேட்பதில்லை. யார் உன்னை அழைத்தாலும் கேட்காது. உன் பார்வையில் வேறொன்றும் படாது. உமக்கு வேறெந்த மனமும் மணக்காது. இதுதான் தியான நிலை. உன் கடமையை சரியாக நிறைவேற்றுவதும் தியான நிலைதான். கடவுளுடன் பேசுகிறேன் என மிகுந்த விருப்பத்துடன் சிரத்தையுடன் திடமான எண்ணத்துடன் நினைத்து ஓரிடத்தில் அமர்ந்திரு. அதுவே நான் சொல்லும் தியானம். இவ்வாறான நேரத்தை ஒரு நிமிடத்தில் இருந்து மெதுவாக அதிகரிக்கப்பார். நாட்கள் மாதங்கள் வருடங்கள் கடந்து செல்லும் போது உன் புலன்களை மட்டுமல்ல உலகத்தையே கட்டுப்படுத்தும் ஆற்றலை நீர் பெறக்கூடியதாக கடவுள் எல்லா வாய்ப்புகளையும் உனக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமாக வைத்திருக்கிறார் என்பதை நம்புவாயாக. பொய்யாமொழி புலவரான திருவள்ளுவரும் இதனையே சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென்றைந்து ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்று எழுதியுள்ளார். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிந்தவனிடமே நாட்டையோ உலகத்தையோ ஒப்படைக்க வேண்டும். அவனால் மட்டுமே அறங்காக்கும் மக்களை உருவாக்க முடியும், உலகத்தை சுவர்க்கமாக்க முடியும். துறவிகளிடம் நாட்டை ஆளக் கொடுக்க வேண்டும் என்பதல்ல. நல்லறங்காக்கும் இல்லறத்தானும் அதனை விட குறைவானவன் என திருவள்ளுவரே குறிப்பிடவில்லை. கள்ளன் காவாலி பொய்யன் புரட்டன் பொருத்தமானவன் அல்ல என்பதே முத்தியா சுவாமிகள் குறிப்பாக சொன்னார். நான் காணாமென்று சப்பு அதனை வெளிப்படுத்தினேன்.